Walkman. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக்மங் 1891. இன்றைக்கி நம்ம பேச போகிற பாட்காஸ்ட் வந்துட்டு மியூசிக், இசை ரிலேட்டடான ஒரு பாட்காஸ்ட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த பாட்காஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேவரட் மியூசிஷியன், ஃபேவரட் சாங்கு, இந்த ஆஸ்பெக்ட்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து இட் மைட் ட்ரிகர் யூ, இந்த இப்படி சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் அ சிங்கிள் ஆர்டிஸ்ட், ஒரு குறிப்பிட்ட இசையமைப்பாளரோ, குறிப்பிட்ட இசையோ, குறிப்பிட்ட சிங்கரை பற்றியோ கிடையாது. ஒட்டுமொத்தமாக இந்த கடைசி ஒரு 3 டெக்கேடில், அதாவது ஒரு 30 வருஷங்களில் வந்துட்டு இசையோடைய பரிணாம மாற்றம் எப்படி இருக்குது, அது சரியான பாதையில் தான் இருக்கா, இல்லை வந்துட்டு தப்பாக போயிட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் இந்த பாட்காஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ இதை வந்து 2 கட்டமாக நகர்த்த போகிறோம். முதல்ல வந்துட்டு திஸ் மியூசிக் இஸ் டையிங், அதாவது இசைங்கிற விஷயம் வந்துட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி. இன்னொன்று வந்துட்டு இண்டிஜீனியஸான மியூசிக், அதாவது என்னுடைய மூதாதையர்கள் பயன்படுத்தின கருவிகள், மூதாதையர்கள் உபயோகப்படுத்தின மெத்தட்ஸை வந்து கேட்கும்போது எனக்குள்ளே ஏற்படுற ஒரு சீலாகிப்பு, ஒரு சந்தோஷத்தை வந்து கரெக்டாக சேனலைஸ் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிற 2 கேள்வியில் தான் வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து நகரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டு, ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் பிளாங்க் ஸ்பேஸோடு வாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் மியூசிக் இஸ் டையிங். அதாவது மியூசிக் வந்து மோசமாயிட்டு இருக்கா, டையிங் சொல்கிறத விட வந்துட்டு இசை வந்து மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு வந்து கேட்குற கேள்விக்கு வந்துட்டு சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆமாம் அப்படின்னு சொல்லுது. என்னடா ஆமான்னு சொல்லுதுன்னு சொல்கிற, எவ்வளோ நல்ல நல்ல பாடலாம் வந்துட்டு இருக்கு. கடைசி 10-20 வருஷம்லாம் வந்து யுவன் சங்கர் ராஜா வந்திருக்காரு, ஹாரிஸ் ராஜா வந்திருக்காரு, ஏஆர் ரகுமான் வந்து பயங்கரமாக வந்து பிச் பண்ணியிருக்காரு, பயங்கரமான இசைகள்லாம் உருவாகிருக்கு. இப்போ போய் வந்துட்டு இப்படி போயிட்டுருக்கு அப்படி சொல்கிறிய நியாயம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். ஸோ அதுக்கான பதில் தான் இந்த பாட்காஸ்ட்டில் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாட்காஸ்ட்டோட சோர்ஸ் கான்டென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரிக் மெஸ்கர்னு ஒருத்தர். ஓகேங்களா, அவர் வந்து ஒரு மியூசிஷியன் பிளாகர். அவரோட பிளாகை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். பேட்ரிக் மெஸ்கர்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவர் வந்து ரீசெண்டாக ரிசர்ச் வந்து ப்ளேஸ் பண்ணுறாரு நிறையா, எப்படி வந்து மியூசிக் வந்து ஆஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃபுல் மீன்ஸ் உண்மையான ஒரு இசைக்கான ஒரு ஸ்டாண்டர்டைஸை இழந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து தெளிவாக வந்து ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ அதுலேருந்து தான் வந்து இந்த நாட் வந்து நகரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இளையராஜா, எம்எஸ்வி, ஓகேங்களா, இவங்க இறால இருந்த மியூசிக்குக்கும் இப்போ கரண்ட்டில் இருக்க அனிருத் ஆகட்டும், சந்தோஷ் நாராயணன் ஆகட்டும், இவங்க இறால இருக்கிற மியூசிக்கு உள்ள மாஸ் டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இளையராஜா எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இளையராஜா வந்து என்ன பண்ணுவார்னா, ஹி யூஸ் டு டூ லைவ் ரெக்கார்டிங். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு கிளாரனைட் ஆகட்டும், ஒரு ட்ரம்ஸ் பீட்லேயே பறை ஆகட்டும், தபேல் ஆகட்டும், மிருதங்கம் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு லைவாக சவுண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணி ஹீ வில் ப்ரொடியூஸ் அ மியூசிக். காலப்போக்கில் டெக்னாலஜி டெவலப் பண்ணணும் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இசைக்கருவியெல்லாம் வந்துட்டு கீபோர்டுங்கிற ஒரு கான்செப்டில் உருவாயிருச்சு. ஓகேங்களா, த ஆத்தென்டிக் சவுண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃப்ளூட்டுக்கான ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது, அதே மாதிரி ட்ரம்ஸுக்கான ஒரு ஆத்தென்டிக்கான எக்ஸ்போஷர் இருக்குது. அதே மாதிரி வந்து கிளாரனெட்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு சாக்ஸஃபோன் ஆகட்டும், அப்புறம் பேஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், பேஸ் கிட்டார் ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ளூஸ் சார்ந்த இசைகள் ஆகட்டும், இது எல்லாத்துக்கும் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ஆத்தென்டிக் வைப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்துட்டு அந்த காலத்தில் லைவ் ரெக்கார்டிங்கில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸையே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு வாசித்து ரெக்கார்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தது வழக்கம். தமிழில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இசை கலாச்சாரமே அப்படி தான் இருக்குது. பீட்டில்ஸோட ஃபேமஸான லேபிள்லாம் பார்த்தீங்கன்னா தே டிட் லைவ் ரெக்கார்டிங். அப்போ அவ்வளோ டெக்னாலஜி இருந்தது. ஸோ பீட்டில்ஸ் வந்துட்டு பயங்கரமாக வந்து சிம்பனி ஆர்கனைஸ் பண்ணி இவங்க லீட் கிட்டாரிஸ்ட் வச்சு ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்ணது ஒரு சாங்ஸ் தான் வந்துட்டு ஒரு மான்யூமெண்டல் ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா, குயின் ஆகட்டும், குயினோடைய ரெக்கார்டிங்ஸும் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். பட் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு உங்களோட இசை கருவிகளுக்கான ஸ்கோப் வந்து குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு புதுசாக ஒரு இசைக்கருவி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே வந்துட்டு அந்த சாங்க்கு ஒரு வேல்யூ ஆடட் கண்டென்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து வயலின் கேட்டால் எனக்கு வந்து இப்போ கரண்ட் மில்லினியல் லிசனர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ நம்மளை எடுத்து 90ஸ்க்கு அப்புறம் அந்த 85க்கு அப்புறம் வந்த இசை ரசிகர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வயலினை கேட்டால் வந்து சந்தோஷமாகறாங்க. வயலின் பியூட்டிஃபுல்லாக வாசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. வயலின் வந்து ஒரு பாட்டில் சேர்க்கறதே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆடிங் வேல்யூவாக மாறுறதுங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த லைவ் வயலின் மியூசிக்ஸை வந்து கடந்த ஒரு 10 வருஷங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக கீபோர்டு எல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தேவர் ஆக்சுவலி கோயிங் இன் டு டெக்னோ பேஸ்டு மியூசிக் கம்போசிஷன்ஸ். ரஹ்மானே அதான் பண்ணுறாரு. சரிங்களா,
அதனால ஒரு ஒரு சாங் நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளூட்டோ ஒரு வயலினோ ஒரு இண்டிஜினியஸாக அந்த ஒரிஜினல் சவுண்டோட ஒரு மியூசிக் வந்து நீங்கள் கேட்கும்போது உங்களே அறியாமல் வந்துட்டு அது அந்த இசைக்கு வந்து நீங்கள் அடிமையாறீங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய உண்மையான இசை ரசனையும் வெளிப்படுத்துகிற சுச்சுவேஷன். மற்ற எல்லாமே வந்து அடிஷ்னல் எஃபெக்ட்ஸ் தான். எல்லாமே அந்த கீபோர்ட்லேயும் அந்த ட்ரம் பேட்ஸ்லேயும் வர ஒரு 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 மெக்கானிக்கல் சவுண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிருக்கும்போது திடீர்னு ஒரு ஒரு ஒரிஜினல் சவுண்ட் வரும்போது நம்மளே அறியாமல் அதுக்கு வந்துட்டு அடிமையாகிறோம். ஸோ இதான் பாயிண்ட் டேக்கன். சரி, இப்போ கோயிங் ஃபார்வர்ட் இப்படி இருக்கிற இசை வந்துட்டு எப்படி வந்துட்டு 10 வருஷத்தில் வந்து 10-20 வருஷத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு பேட்ரிக் வந்து ஒரு டேர்ம் காயின் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்லினியல் ஹூப் அப்படிங்கிறார். இந்த மில்லினியல் ஹூப் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இந்த 20 வருஷங்களில் வந்த பாடல்களில் 90% மெஜாரிட்டியான பாடல்கள், அதாவது வெஸ்டர்ன் சாங் சொல்ல வரேன், அதை நீங்கள் வந்து தமிழ் சாங்ஸ்க்கும் பொருத்தி பார்த்துங்க. மெஜாரிட்டியான பாடல் வந்து சேம் பேட்டர்ன் ஆஃப் பீட் வந்து ரெப்ளிகேட் பண்ணிட்டு தான் இருந்திருக்குங்கிறார். நீங்கள் வந்துட்டு கேட்டிங்கன்னா ஒரே பேட்டர்ன் ஆஃப் பீட்டை மட்டும் தான் திரும்ப 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 போட்டுட்ருக்கு அப்படின்னு வந்து அவர் வந்து பாயிண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் நீங்கள் கேட்குற பாட்டு வந்து இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களே அறியாமல் தோணுது. ஏன்னா திரும்ப திரும்ப போட்டு இந்த 7 ஸ்வரங்களை மாற்றி போடுறேன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி தான் இருக்குன்றது ஒரு ஒரு பர்செப்ஷன். ஸோ மாற்றி மாற்றி போகிறனால தான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. சரி, உண்மைதான். இந்த 7 ஸ்வரங்களையும் தாண்டி இந்த முக்கியமான ஒரு 4-5 பீட்டை தாண்டி புதுசாக அவங்களால வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கஷ்டம் தான் ஒரு மியூசிக்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு ஒரு ஒரு பீட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 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 3 கவுண்ட் மிட் ஸ்கேல் பீட் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் ட்ரம்ஸில் போடுறதுக்கும் ஒரு 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 தரையில் போடுறதுக்கும் ஒரு தபேலாவில் போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே டெக்னோ பீட்டு மியூசிக் மிக்சிங் ஆனதுனால எல்லாமே அந்த ட்ரம் பேட்லேயும் கீபோர்ட்லேயும் நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால அந்த ஒரிஜினல் சவுண்ட் இப்போ அதே பீட்டு வந்து தபேலாவில் கேட்கும்போது உங்களுக்கு வேறு ஃபீல் கொடுக்கும். அதே பீட்டை வந்து நீங்கள் பரலை கட்சி வேறு ஃபீல் கொடுக்கும், ட்ரம்ஸில் கட்சி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இங்கே எல்லாருமே வந்து முழுக்க முழுக்க அந்த டெக்னோ பேஸ்டு மியூசிக்கில் மூவ் ஆகிறதுனால முழுக்க முழுக்க எல்லாம் ட்ரம் பேடாகவே கேட்கறனால வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் சவுண்ட்ஸாக வந்து தோணும். ஏதாவது நீங்கள் ஒரு பாட்டு நீங்கள் எடுத்து கேட்டிங்கன்னா இந்த பீட் நடுவில் ஒரு பீட் வந்து நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் சுற்றி 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 ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரே பேட்டர்னை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற மியூசிக்ங்கிறனால வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய குழப்பங்கள் ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது இன்னும் முக்கியமாக சொல்லுங்கள் லிரிக்ஸோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி சாங்ஸை பொறுத்த வரைக்கும் லிரிக்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுடைய அந்த சாங்கோடைய உங்களை எமோட் பண்ணிக்க வைக்க முடியும். ஈவன் தோ உங்களை வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் கேட்டு நீங்கள் வந்து நீங்களே வந்து நீங்கள் சந்தோஷப்படுத்திக்கிட்டாலும் அதை வந்து ரசிக்கிறதுக்கு ஓரளவுக்கு அந்த மியூசிக் மேலே உங்களுக்கு ஒரு அதீத ஈடுபாடு இருக்கும். இந்த அதீத ஈடுபாடு இருந்தால் தான் வந்து உங்களால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் ரசித்து எவ்வளோ அழகாக ஃப்ளூட் வாசிச்சிருக்காரு, எவ்வளோ அழகாக வயலின் வாசிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு உங்களால் வந்துட்டு காயின் பண்ண முடியும். ஆனால் எந்த விதமான மியூசிக் சென்ஸுமே அப்சர்வ் பண்ணிக்க முடியாத ஒரு பர்சன் கூட ஒரு நல்ல லிரிக்ஸை வந்து மியூசிக்கோட கம்பைன் பண்ணி கேட்டானா ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங்க்கு வந்துட்டு ரசிகன் ஆகிடுவோம். ஸோ அந்த கான்செப்ட் நல்லா லிரிக்ஸுங்கிறதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எம்எஸ்விபி தமிழில் இருக்கிற இதுக்கே வாங்கலாம். இப்போ எம்எஸ்வி பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், பல்லவி, அனுப்பல்லவி, சரணம் 2 சரணம் வரும். லிரிக்ஸ் நீங்கள் பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கனாலே இப்போ உதாரணத்துக்கு வந்து கம்பெனி எம்மா இருந்தார்னு ஒரு சாங் டக்குனா ஞாபகம் ஏற்றினா அதில் ஒரு ஃப்ரேஸுமே வேறு கான்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணும். நீங்கள் 4 ஃப்ரேஸ் இருந்ததுன்னா 4 செட் ஆஃப் சாங்ஸ் 4 பிரேக் இருந்தால் 4 பிரேக்கும் புது லிரிக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஆனால் இப்போ கரண்ட்டாக ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பல்லவி, அனுப்பல்லவியோட கிடையாது, பல்லவி சரணம் தான். பல்லவியை திருப்பி போடுறது, லிரிக்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணுறது கிடையாது. சுற்றி ஒரு ஒரு 10-20 லைன்லேயே வந்து லிரிக்ஸ் வந்துட்டு முடிச்சிடுறாங்க. அது எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு போடுறது கிடையாது. 4 நிமிஷம் பாட்டில் வந்துட்டு புதுசாக இன்வென்ஷன் ஆஃப் லிரிக்ஸ் வந்து இன்புட் பண்ணுறது கிடையாது லிரிக்ஸிஸ்ட். இது ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு த மெஜாரிட்டி ஆஃப் த லிரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், லிரிக்ஸை வந்து எழுதுகிற ஆட்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கண்ணதாசன்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், அப்போ அந்த காலத்தில் அப்படியே இருந்துச்சு, கண்ணதாசன் மட்டும் தான் இருந்தார், கண்ணதாசன் அப்புறம் வைரமுத்து இருந்தார், அப்படிலாம் கிடையாது. இளையராஜா பீரியட்லேயே எடுத்துகிட்டு எம்எஸ்சி பீரியடில் வந்துட்டு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. கங்கையம்பரன் எழுதியிருக்காரு, பஞ்ச அருணாச்சலம் எழுதியிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து காதலின் தீபம் என்ற சாங் வந்து யார் எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச அருணாச்சலம் எழுதி, அவர் ப்ரொடியூசர் இல்லை, அவர் எழுதியிருக்காரு. ஸோ லிரிக்ஸை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு லிரிக்கல் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துருக்காங்க இந்த பீரியடில். ஸோ அதனால் நிறையா வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கண்டென்ட் இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஜாரிட்டி ஹிட் சாங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 4-5 லிரிக்ஸிஸ்ட் எழுதுனா, வைரமுத்து இருக்கட்டும், வைரமுத்துக்கு அப்புறமேட்டுக்கு நாமுத்துக்குமார் இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்துட்டு மதன் கார்கி, விவேக், இவங்க மாதிரி ஆட்கள்லாம் சுற்றி வந்து நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது.
ஸோ அதை மீறி ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்து லிரிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு புதுசாக உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. ஸோ இது ஒரு கான்டென்ட், இது ஒரு ஒரு டைப் ஆஃப் என்னது கன்சம்ஷன். லிரிக்ஸோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிரிக்கல் லிரிக்கல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு இந்த கடைசி 3 டெக்கேடில் வந்து குறைஞ்சிருச்சுங்குது. ஓகேங்களா? எக்கச்சக்கமாக வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா புதுசாக வந்து ஒரு இனோவேட்டிவ் வேர்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறது, கேட்ட வார்த்தைகளே பயன்படுத்துறது, சுற்றி சுற்றி கேட்ட வார்த்தைகளே போட்டு பயன்படுத்துறது. அதுக்காக வந்து புதுசாக ஒரு வார்த்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு அப்படி கிடையாது. இப்போ வந்துட்டு ஒரு ஒரு கன்செகட்டிவாக ஒரு லூப்லேயே வந்து ஒரு வார்த்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களே அறியாமல் வந்துட்டு இந்த பாட்டு வந்து இது சார்ந்து தான் இருக்க போகுதுன்னு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ அந்த பெரியர் பிரேக்கிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு இது வரைக்கும் நடக்கலை. ஸோ இது ஒரு பாயிண்ட். இது காரணம் என்னென்னு அப்படின்னு யோசிச்சா ஹுக் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூசிக் டேர்ம்ஸில் வந்து ஹுக்குனா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு பாட்டோடைய உங்களை வந்து கேட்க வச்சு பாட வைக்கிறது. இப்போ ரக்கிடன்னு பாட்டு வருது இல்லை, அதில் ரக்கிடங்கிறதா ஹுக்கு. அந்த லிரிக்கில் மற்ற லிரிக்ஸை பற்றி மக்களுக்கு கவலை இருக்குது. அந்த ஒரு லிரிக்ஸை மட்டும் கேட்டால் பெப்பியாக கூட சேர்ந்து பாட வச்சிடும். இப்போ கங்கம் ஸ்டைல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வந்துட்டு இப்போ அந்த பாட்டில் வந்து ஓப்பன் கங்கம் ஸ்டைல்னா மட்டும்தான் வந்து நம்ம கூட சேர்ந்து பாடுவோம். ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட ஃப்ரேசஸ் வந்து ஹுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹுக்குங்கிற கான்செப்ட் வந்து பாப் கல்ச்சர் வந்து கடந்த ஒரு 20 வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டில் வந்துட்டு இந்த 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 வார்த்தை வந்து ஹுக் அப்படி அந்த கூட சேர்ந்து பாட வைக்கிறதுக்கு ஒரு ஒரு பெப்பி நம்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்ட ஒரு கான்செப்ட். ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மியூசிஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங்கோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்கணும் கூட சேர்ந்து பாடணுங்கிறதுக்காக இந்த ஒரிஜினல் லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிரிக்ஸுடைய கான்டென்ட்டை வந்து குறைச்சிடுறாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு 5-6 லைன் ஆஃப் லிரிக்ஸ் வந்துட்டு இப்போ வந்து 2 லைன் 3 லைன்லேயே வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டட்லேயே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அனிருத்தோடைய முக்கால்வாசி பாடல் வந்து ஹுக்கு தான் முக்கால்வாசி இருக்குது. ஹுக்கில் தான் முக்கால்வாசி பாட்டோட உயிர் நாடியே இருக்குது. ஓகேங்களா? எங்கே போனாலும் வந்துட்டு சுற்றி வந்துட்டு அந்த ஒரு 4 லைனை வந்து உங்களை பாட வைக்கணும் திருப்பி. அவ்வளோதான் மோட்டிவேஷன். எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப வந்து குறைஞ்சி போச்சு. அதில் வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்களா? இப்போ வந்து இப்போ ரகுமானுடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாடல்களும் இப்போ வந்த பாடல்களுக்கு வித்தியாசம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ரகுமானால் இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஏன்னா அந்த ரெஸ்ட்ரிக்டட் கான்டென்ட் வந்து உள்ளே இழுத்துருது. நம்மளும் ரசிக்கிறதுக்கு தயாராகவும் கிடையாது. இல்லை என்னடா புதுசாக ஒன்று போட்டிருக்கானா அதை கேட்க கிடையாது, இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வந்து வந்துடுறோம். இது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி யூசேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 வந்து கரண்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் குறைஞ்சி போச்சு. சிம்பிளாக உட்காந்துட்டு ஒரு கீபோர்டு ஒரு கீபேடை வச்சு தட்டி போயிடுறாங்க. இன்னும் வந்துட்டு இப்போ இந்த கோர் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுக்கு சந்தோஷ் நாராயணன் பார்த்தீங்கன்னா சில சாங்ஸ் வந்துட்டு வெறும் கிட்டாரை தான் பேஸாக பிளான் பண்ணுவார். கிட்டாரை வந்து பேஸாக பிளான் பண்ணிட்டு அதை சுற்றி வந்து ஆட் பண்ணுவார். அதை சுற்றி ஆட் பண்ணுற மற்ற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மியூசிக் ரெண்டரிங் சாஃப்ட்வேர்ஸில் உருவாகிறது தான். கீபோர்டை வச்சும் உங்களோட என்ன சொல்கிறது லூப் பேட்ஸை வச்சும் உருவாகிற ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ அவர் அந்த ஒரே ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வயலினோ கிட்டார் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது. அனிருத் இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு உட்காந்துட்டு இப்போ கண்டா வர சொல்ல பாட்டு வந்துட்டு பறையை வந்துட்டு பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. பறையை வந்து பீட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வீடியோ அட்மாஸ்பியர் அப்படி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த அனிருத் ஒரு பாட்டுக்கு பண்ணார் தலைவா பாட்டை வந்து ஃபுல்லாக வந்து இந்த ட்ரம்ஸ் வச்சு அடிச்சிட்டு இருந்த மாதிரி. ஸோ அதுதான் ஒரு கோரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சுற்றி நான் வந்து இன்னொரு ஒரு அட்மாஸ்பியரிக்கான ஒரு என்ன சொல்கிறது வைப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு மற்றபடி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து நான் வந்து வெறும் மிக்ஸில் வந்து போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் மியூசிக் அடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் என்ன பாதிக்கப்படுதுன்னா உங்களோட அந்த ரியல் டைம் லைவ் மியூசிக் சவுண்ட்ஸை வந்து உங்களால் வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியல. நம்மளால் முடியல. இப்போ வந்து ஒரு சிம்பனி எடுத்து நீங்கள் லைவ் சிம்பனி நீங்கள் கேட்குறதுக்கும் ஒரு பாட்டுங்கிறது வித்தியாசம் இருக்குது. இதை அப்ரிஷியேட் பண்ணுறது நியாயமா சரியா அப்படிங்கிறது மியூசிக்ங்கிறது டேஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரியல் டைம் வேல்யூ வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்போ எத்தனை பேருக்கு வந்துட்டு ஒரு பாட்டை கேட்டோன்னே இதில் வர இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு 5 இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்ல முடியாது. கரெக்டாக சொல்லுங்க பாவம், சொல்ல முடியாது. அது ஒரு நான் ரசிக்கிறதுக்காக கேட்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மீறி வந்துட்டு அதில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய தாக்கத்தை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கிரகிச்சிக்க முடியும். ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே அங்கே ப்ளே பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? அதனால தான் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது இளையராஜாவுடைய பாட்டு வந்துட்டு சொல்லுவாங்கள்ல அந்த காலத்தில் வந்த பாட்டெலாம் இப்போ எவ்வளோ நல்ல பாடல்னு வந்து பெரியவங்க சொல்கிறது பூமர் சொல்கிறது வந்துட்டு ஒரு கட்டத்தில் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ விதமான எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் இருந்தது. ஓகேங்களா? ஸோ எக்கச்சக்கமான எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் வந்து இருந்தது. திடீர்னு வந்துட்டு ஒரு இளையராஜா பாடல்லே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஒரு நடுவில் வந்துட்டு ஒரு இப்போ என்ன சொல்கிறது என்ன பாட்டு அது நல்ல பாட்டு இருக்கு
ஸோ அலைகள் ஓய்தல் அந்த சாங் இருக்குமா, டக்குன்னு மறந்தே போச்சு எனக்கு. அலைகள் ஓய்தல் சாங்கில் வந்துட்டு ஒரு அந்த பாட்டு வந்து சாரி அந்த சாங் வந்து அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க வந்துட்டு திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கும் ஒரு ஒரு மேலதாள மியூசிக்கும் மிக்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான மிக்சர்ஸ் வந்து அவங்க வந்து நிறைய எக்ஸ்போஸ் பண்ணி அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. பட் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்துட்டு அது முழுக்க முழுக்க வந்து சாஃப்ட்வேரைஸ்டு ஆட்டோமேட்டடாக மாறினதுனால வந்துட்டு அதை ஒன்றும் நம்ம கேட்க முடியாது கிடையாது. அவங்களும் வந்துட்டு போகிற போக்கில் இண்டஸ்ட்ரி தான் எதிர்பார்க்குதுன்னு விட்டு போயாச்சு. ஸோ அதனால் பூமர் சொல்கிற பாயிண்ட்டும் ஒரு வகையில் வந்துட்டு ஒரு நியாயம் தான். ஸோ அந்த காலத்தில் அந்த மாதிரி குவாலிட்டி மியூசிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது. குவாலிட்டி மியூசிக்னு நான் சொல்லும்போது நீங்கள் வந்து இப்போ வரதெல்லாம் குவாலிட்டிலெஸ் மியூசிக்கான்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ்டான எக்ஸ்ப்ளரேஷனில் வந்து வர மியூசிக் எல்லாமே வந்து குவாலிட்டி லெஸ்ஸான மியூசிக் தான். அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஒரு ஒரு பக்காவான ஒரு சாங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் கேட்குற ஒரு நல்ல சாங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பெருசாக தேவை கிடையாது. அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அந்த இசை கலைஞருக்கான வேல்யூ கிடையாது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ரெக்கார்டர் லூப்பை வந்து போட்டு விட்டு கீபோர்டில் தள்ளிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். அப்போ அப்படி கிடையாது. உட்காருவோம் உட்காந்துட்டு குரூப்பாக வந்து உட்காந்து ரெக்கார்டிங்கில் உட்காருவாங்க. அந்த ஒரு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ இளையராஜா ஆட்கள் வந்துட்டு ஒரு நோட்ஸ் எழுதி கொடுத்துருவாங்க. அதில் ஒரு ஆடட் எலமெண்ட் வந்து மியூசிஷியன் வந்து அவரோட ஒரு 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 நோட் ஆட் பண்ணுவார். ஸோ இளையராஜா பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக நோட்டை ஃபாலோ பண்ணுவார். பட் ஐம் சேயிங் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்னா அந்த எக்ஸ்ப்ளரேஷன் இருக்கும். ஸோ இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் அ லிசனராக வந்துட்டு எனக்கு இது வந்து போதுமான அளவு இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து சொல்லிட முடியாது. உங்களுக்கு இது போதுமான அளவு இருக்கலாம். ஆனால் அது ஒட்டுமொத்த மியூசிக் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு அடுத்த கட்ட நகர்த்துற அளவுக்கு போதுமான அளவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட் இஸ் கோயிங் டவுன். முக்கியமாக இன்னொன்று ஒரு கரண்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நல்ல இசையோட யார் சத்தமான இசையை வந்து உருவாக்குறாங்க அவங்கள தான் வந்துட்டு நல்ல இசை கலைஞர்கள்ன்ற அளவுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? கம்ப்ரஸர்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்ரஸர்னு ஒரு டூல் இருக்குது. அவங்க மியூசிக் ரெண்டரிங் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நீங்கள் வந்து மைல்டாக பேசுகிற டோனையும் கத்தி பேசுகிற டோனையும் ஈக்குவலைஸாக ஸ்டேபிளைசர் பண்ணி அந்த கத்தி பேசுகிற அளவுக்கு வந்துட்டு உங்களை வந்து அந்த மைல்டாக பேசுகிறதையும் எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? ஒரு லைவ் மியூசிக்கை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே வந்து ரெண்டர் பண்ணி வெளியில் கொடுக்குறதுக்கும் அதில் கம்ப்ரஸரை ஆட் பண்ணி கொடுக்குறது வித்தியாசம் இருக்குது. சவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்கள் லிரிக்கல் டெண்டன்சி ஆஃப் சாங் வந்து குறையுது. இல்லை சில லிரிக்ஸ் எல்லாம் உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது, கேட்க முடியாது. ஏன்னா அது மியூசிக் வந்து ஓவர்லேப் பண்ணிடும். அனிருத்தோடைய முக்கால்வாசியான நம்பர் பீட் பாடல்கள் எல்லாமே வந்துட்டு லிரிக்ஸ் சாப்பிட்டுட்டு வெறும் கம்ப்ரஸரை வச்சு அடித்து நவுத்துனது தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கம்ப்ரஸர் கொடுக்குற ஒரு குவாலிட்டி மியூசிக்கை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு லைவ் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்குற குவாலிட்டியோட வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டில் வந்துட்டு மக்கள் வந்து திடீர்னு பேண்ட்ஸ் ஏன் அன்பிளக்டு சாங்ஸ் ஏன் விரும்புகிறாங்க? திடீர்னு அன்பிளக்டு சாங்ஸ் வந்து சில பேர் விரும்புவாங்க. போய் அன்பிளக்டான பாடல், அதாவது வந்துட்டு எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் வந்துட்டு கிட்டார் வச்சுட்டு ஒரு அன்பிளக்டாக ஒரு சாங் பாடுறாங்கன்னா ரசிப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த சாங்கோட சோல் வந்து அங்கே வந்து உங்களால் வந்து ரீச்சிக்க முடியும். அந்த லிரிக்ஸ் உங்களுக்கு காது நல்லா கேட்கும், கண்ட நாய்ஸ் இருக்காது, சாதாரணமாக வந்து கேட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துல வந்து கேரளா பேண்ட்ஸ் இருக்காங்களே, மலையாளி பேண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஃபினாமினல் கிரியேட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு எக்கச்சக்கமான ஒரு சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து ரீரெண்டர் பண்ணி ஒரு அன்பிளக்டு வெர்ஷனாக ஒரு மினிமம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மட்டும் வச்சு லைவாக வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த சாங்ஸோடைய கேப்பபிலிட்டி வந்து இன்னும் ஆம்பிளிஃபை ஆச்சு. இவ்வளோ சூப்பராக இருக்கு அந்த சாங் கேட்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு செட் ஆஃப் விஷயம். சில பேர் சொல்லுவாங்க இது வந்து ஒரிஜினல் சாங் எடுத்துருச்சு அப்படின்னு. அது ஒருத்தவங்க டேஸ்ட்டை பொறுத்தது. ஆனால் உண்மையாலுமே அந்த ஒரிஜினல் சாங் வந்து இந்த மாதிரி குவாலிட்டியில் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த சொல்கிறது மியூசிக் எலமெண்ட் வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி இருந்துக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இதுதான் நம்ம வந்து முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதை தாண்டி இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குது இசையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பாட்டை வந்து என் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ண வைக்கணும். ஸோ இதை எப்படி ரீச் பண்ண வைக்கிறதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்? இந்த சாங் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிற கான்செப்டை விட்டுருங்க. ஸோ இப்போ தான் ஒரு டேர்ம் வந்து காயின் ஆகுது. இதை வந்து நீங்கள் சயின்ஸ் படி நீங்கள் ரிசர்ச் பண்ணினா கூட கிடைக்கும். மிர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. மிர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த தனுஷ் சொல்லுவா தெரியுமா, என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்குங்கிற மாதிரி நம்ம மனுஷனோட வயர்டு சென்ஸே அப்படி தான். அதுவும் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாக்டாக அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா உங்களை அறியாமலே பிடிச்சி போயிடும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரகுமான் பாட்டு ஸ்லோ பாய்சன் சொல்கிறது காரணம் என்னென்னா, திரும்ப 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 கேட்கும்போது உங்களே அறியாமல் அந்த பாட்டு பிடிச்சிடும். இந்த ரகுமான் பாட்டுங்கிறது கிடையாது. எந்த பாடல் எடுத்துக்கிட்டாலுமே வந்துட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் அதுதான் உங்கள் என்வரான்மெண்ட் அப்படி தான் கொடுக்குது. இப்போ வந்து சின்ஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்னு வந்து உங்களுக்கு வந்து டெக்னாலஜி எக்ஸ்போசர் கிடைச்ச உடனே நீங்கள் வந்து ஒரு பாட்டை திரும்ப 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 கேட்க முடியும். நீங்கள் போகிற இடத்துல அந்த பாட்டு ஓடும். இப்போ வந்துட்டு இந்த மாஸ்டரோடைய ஸ்வாக் சாங் இருக்குல்ல, ஸோ அது எவ்வளோ வந்து ரிப்பீட்டட் மெம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து திரும்ப திரும்ப கேட்டாங்க.
ஸோ அந்த ரீச் வந்துட்டு ஒரு எக்ஸ்போஷர் எஃபெக்ட் தான். அந்த எப்பவுமே இது வந்து ஒரு மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பாட்டை நீங்கள் வந்து முதல் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிடும். உண்மையாலுமே அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னா, உங்கள் எமோஷனலாக கனெக்ட் பண்ணுதுன்னா, மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அந்த பாட்டு பிடிச்சிடும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அந்த பாட்டு பெருசாக பிடிக்கல அப்படின்னாலே வந்துட்டு அந்த பாட்டு வந்து உங்களுக்கான பாடல் கிடையாது. அந்த பாட்டில் உங்களுக்கு ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ்கியூஸ் மீ. அப்புறம் திரும்ப 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 நீங்கள் அந்த சாங்கை நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சி போயிடும். எங்கே போனாலும் அந்த பாட்டு தான் ஓடுதுன்னா உங்களுக்கு ஏன் அந்த பாட்டு பிடிச்சி போயிடும். கங்கம் ஸ்டைல் ஹிட் ஆனதுக்கு காரணம் அதுதான். எங்களை எக்கச்சக்க பாட்டு இருக்குது. ஹாப்பின்னு ஒரு சாங் அது ஹிட் ஆனதுக்கு காரணம் தான். இப்போ தமிழில் இருக்கிற சாங்ஸ் வந்துட்டு இந்த ரக்கிட்ட பாட்டு ஹிட் ஆனதுக்கு காரணம் தான். எங்களை எக்கச்சக்க டிமானோடைய ஒரு பாடல் சமீபத்தில் ஹிட் ஆச்சு. ஸோ அந்த பாடல்களும் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான மியூசிக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் திரும்ப திரும்ப இந்த எக்ஸ்போஷர் எஃபெக்டில் கேட்கறதுனால உங்களே அறியாமல் வந்து பிடிச்சி போகுது. உங்கள் டோப்பமைன் அப்படி தான் ரன் பண்ணும். உங்கள் பிரெயினில் இருக்கிற டோப்பமைன் வந்துட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப 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 கேட்டிங்கன்னா அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதெல்லாம் உங்கள் பியர் ப்ரெஷர். இந்த பாட்டு வந்து பிடிக்கல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்களாம் ஒரு ரசனையான உங்களை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடணும். ஸோ அது வந்து அவங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கிறத வந்து யோசிக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியோட வேல்யூ வந்துட்டு குறையுது. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் பிரேக் கிரியேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து உதாசீனப்படுத்த அந்த உபயோகப்படுத்துகிற இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரொவைட் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கை தர மியூசிஷியன்ஸ் வந்து அழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நகல் இசை கலைஞர்கள்னு ஒரு புக்கு இருக்குது. அது நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். தமிழ் புக்கு தான், படிங்க, நல்லாயிருக்கும் அந்த புக்கு. அந்த புக்கில் வந்து இது மாதிரி லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுற ஸ்டேஜ் ஆர்டிஸ்டோடைய லைஃப் இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஒருத்தருடைய அனுபவங்கள் வந்து தொகுத்து புத்தகமாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த புத்தகங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை மியூசிஷியன்ஸ், தபேலா பிளேயர்ஸ், எத்தனை மிருதங்கம் பிளேயர்ஸ், எத்தனை பிளேயர்ஸ் வந்துட்டு இந்த டெக்னாலஜிகள் என்ஹான்ஸ்மெண்ட்னால அவங்களுடைய அழிஞ்சிட்டாங்க. அந்த விஷயங்களை இன்னும் இங்கே இம்போர்ட் பண்ணி யாரும் பயன்படுத்துறது இல்லைங்கிறது வந்து புரிஞ்சிடும். ஸோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் மியூசிக் இண்டஸ்ட்ரி இருக்குது. இது எதுவுமே நான் வந்து தெரிஞ்சுக்காமல் நான் வந்து முழுக்க என்னுடைய இசை வந்துட்டு எனக்கு கேட்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு வேணால் ஒத்துப்போமே தவிர வந்து ஆன் தி ஹோல் மியூசிக் இண்டஸ்ட்ரியை வந்து க்ரோத்து கொண்டு போகுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஸோ இதில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இதுதான். இப்போ வந்து அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு திடீர்னு ஒரு வயலின் வந்து உங்கள் சாங்கில் வந்து லைவாக கேட்கும்போது உங்களுக்கு கொடுக்குற ஃபீல் வந்துட்டு ஏன் ஜாஸ்தி ஆகுதுன்னா அது நீங்கள் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் உண்மை. அது நீங்கள் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, திடீர்னு கேட்கவும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை வந்து மியூசிஷியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு சாங்கே வந்து ஒரு பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணுறது வச்சுக்கிறாங்க. டியூன் என்னமோ மொக்க டியூன் தான் இருக்கும். திரும்ப போட்ட டியூன் தான் போட போகிறாங்க. முழுக்க அதே டியூனை போட்டுட்டு இந்த இதை மட்டும் உங்களுக்கு பிச் பண்ணி உங்களை மெனிப்புலேட் பண்ணுற அளவுக்கு தான் மியூசிக் இண்டஸ்ட்ரி இப்போ போயிட்டு இருக்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இதையும் தாண்டி வந்துட்டு சில பாடல்கள் வந்துட்டு உங்களை வந்துட்டு என்ன சொல்கிறது, ஆக்கப்பூர்வமாக எடுத்துகிட்டு போகும். ஸோ இப்போ திரும்ப வந்து இந்த கண்டா வர சொல்லு சாங் வந்து ஏன் ஒரு ரீச் ஆச்சு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கண்டா வர சொல்லு சாங் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மான்யூமெண்டல் பீட்லாம் கிடையாது, ஓகேங்களா. லிரிக்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசமான லிரிக்ஸ், மாரி செல்வராஜ் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் மியூசிக்கு நீங்கள் ஆன் தி ஹோல்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ பிக் பீட்டபிள் மியூசிக். ஆனால் உங்களுக்கு அந்த சாங் ஏன் பிடிச்சிருக்கு, இதில் 2 ஃபேக்டர் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகுது, ஓகேங்களா. ஒன்று வந்துட்டு நீங்கள் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கேட்குறீங்க, அந்த பறை வந்து லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட். அதே கண்டா வர சொல்லு சாங் வந்து வெறும் ட்ரம்ஸ் பீட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களால் ரசிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. சத்தியம் முடியாது, இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. கண்டா வர சொல்லு சாங்கை வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரம் பேடை வச்சு ஒரு கீபோர்டை வச்சோ ஒரு மியூசிக் டைரக்டர் சானா வந்து கிரியேட் பண்ணுறாருன்னா உங்களால் ரசிக்க முடியாது. அந்த இடத்துல உங்களுக்கு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய அந்த ஃபீல் தான் அந்த சாங் வந்து தூக்கிட்டு போகுது. இது உங்களுக்கு 2 வேல்யூவில் வந்து வேலை செய்யும். இண்டிஜினியஸாக சில இசைக்கருவிகள் வந்து என்னுடைய மரபு ஒட்டி போனது, ஓகேங்களா. இப்போ வந்து பறை, மேளம் இதெல்லாம் வந்து தமிழ் சமூகத்துக்கு வந்து தொன்று வரக்கூடிய மக்களுக்கான இசையை உருவாக்கக்கூடிய கருவிகள். இதை வந்து நீங்கள் எங்கே பயன்படுத்தினாலும் உங்களே அறியாமல் உங்களுடைய ஆன்செஸ்டர் போன் வந்துட்டு ட்ரிகர் ஆகும். உங்களுடைய மூதாதையர்களுடைய தாக்கம் வந்து உங்களை வந்து உள்ளே கொண்டு போகும். இப்போ இந்த புத்தம்புது பாட்டு எடுத்தால் தாண்டவ கோணி வந்து சாங் இருக்குல்ல, என்ன பண்ணாது பார்த்து நடிச்ச படம், அந்த சாங்கோடைய பறை பீட்டு வந்து உங்களை வந்து தூக்கிட்டு போகுதுன்னா இட் இஸ் ஹைலி ரிலேட்டட் டு யுவர் ஆன்செஸ்டர் பீட் சவுண்ட். இப்போ வந்து நியூசிலாந்து ட்ரைப்ஸ் வந்துட்டு ஒரு வார் கிரை யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஹக்கான்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹக்கான்னு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு விதமான ஒரு வோக்கல் வார் கிரை. அதை வந்து ரொம்ப நியூசிலாந்து ட்ரைப்ஸ் வந்துட்டு மாவோயி ட்ரைப்ஸ் வந்து ரொம்ப வந்து உங்களுக்குள்ள அந்த சாங் கேட்கும்போது அழுது எமோஷன் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு இன்பம் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இருக்கும். ஏன்னா அது இண்டிஜினியஸாக அவங்களுக்கான இசை. அது மாதிரி இண்டிஜினியஸாக அவங்களுக்கான இசைகளை வந்து நீங்கள் கேட்கும்போது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களை வந்து உள்ளே கொண்டு போகும். ஸோ இந்த மாதிரி பறையை வச்சு கம்போஸ் பண்ணப்பட்ட மியூசிக் வந்து எத்தனை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
இப்போ கண்டா வர சொல்ல ஹிட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் லிரிக்ஸ் எல்லாம் மீறி என்ன சொன்னாலும் சரி, அடிமட்டத்தில் இந்த பறை இசையை வந்து அவங்க லைவாக கம்போஸ் பண்ணது தான். ஓகேங்களா? அதை அவங்க வந்து ஆம்பிளிஃபை பண்ணாங்க, அதெல்லாம் செகண்டரி விட்டுருங்களேன். பறை இசையை தவிர மற்ற அங்கே இருந்த எல்லா இசையும் வந்து டெக்னோ பேட்ஸை வச்சும் கீபோர்ட்ஸை வச்சு மியூசிக் சாஃப்ட்வேர் வச்சு ரன் பண்ணுது. பறை மட்டும் இருந்ததுனால அந்த சாங் வந்து தூக்கி ஹைலைட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி எத்தனை சாங்ஸில் வந்து இந்த மாதிரி இண்டிஜினியஸ் மியூசிக் வந்து ரீஎன்டர் பண்ணுறாங்க. அப்போ அந்த சாங்கோட வேல்யூ வந்து உங்களுக்கு தூக்கி வந்து நிப்பாட்டும். இப்போ இந்துஸ்தான் மியூசிக் வந்து தபேலா வந்து ரொம்ப முக்கியம். இந்துஸ்தானிஸ் வந்து ரொம்ப ரசிப்பானுங்க. தபேலா வந்து வந்தாலே அவங்க வந்து ஒரு மூடு, ஏன்னா அது அவங்களோட ஆன்செஸ்ட்ரல் நர்வை டச் பண்ணக்கூடிய ஒரு இண்டிஜினியஸ் இசை சார்ந்து. ஓகேங்களா? சைனீஸோடது பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூரின்னு சொல்லுவாங்க. யூரி இசை அந்த கேட்டிங்கன்னா சைனீஸ்னாலே உங்களுக்கு அந்த மியூசிக் நல்லா, அது வீணை மாதிரி ஒரு சவுண்டு வரும், ஆனால் அது வீணை கிடையாது. ஸோ அது கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு சைனீஸ் மியூசிக் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த பாப் கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறமேட்டு இண்டிஜினியஸான சாங்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆகவே இல்லை, அழிச்சிட்டாங்க. அழிச்சிட்டு முழுக்க நான் சொன்ன மாதிரி இந்த மில்லினியல் ஹூப்புங்கிற கான்செப்டுக்குள்ளே போயிட்டு சுற்றி பீட்டை போட்டு ஒப்பேத்தி ஓடிட்டு இருக்காங்க. எல்லா பாட்டுமே அப்படி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஏற்றுக்கிட்டாகணும். ஸோ இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்துட்டு, இது முழுக்க மியூசிஷியன்ஸும் அதை கேட்குற ஆடியன்ஸும் முன் வரணும் அந்த சாங் கேட்கறதுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பொஹீமியன் ராஸ்புட்டி வந்துட்டு ஹிட் ஆனதுக்கு ஹிட் ஆள். அப்போ அது வந்த புதுசில் வந்து புதுசாக ஒரு ஐடியா வந்து பிச் பண்ணுறாங்க குயின்ஸ் வந்து பிச் பண்ணும்போது அந்த சாங்குடைய ஒரு ஆப்ராவும் பாப்பும் சேர்ந்து வந்துட்டு உருவாகுதுங்கிறது ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம். ஸோ அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு சாங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் அது வந்து காலத்துக்கு நிற்கிது. ஸோ இந்த மாதிரி காலத்துக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போலாம். இப்போ அந்த ட்ரெண்டில் அந்த சாங் இட்டு அவ்வளோ 10 தடவை கேட்டு தூக்கி போட்டுறாலும் அந்த, ஏன்னா இப்போ ஒரு சாங் வந்துட்டு ஒரு 30 ஒரு சாதாரணமாக ஒரு குவாலிட்டி சாங் கிரியேட் பண்ணுறது குறைஞ்சது நீங்கள் 5 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நல்லாயிருக்கும். நான் சொல்கிறது சினிமா பாப் அந்த ஸ்கேலில் சொல்ல வரேன். ஒரு 5 இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக வந்து நீங்கள் வந்துட்டு நேரம் ஒதுக்கி ரசிக்க முடியும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுதா, பேஸ் கிட்டாரை வந்து நம்மளால் வந்துட்டு ரசிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஹூக் சார்ந்து லவுட்னஸ் சார்ந்து உருவாக்கப்பட்ட இசைகள்னாலாம். ஸோ அவ்வளோ அழகான ஒரு சவுண்டை வந்து நம்மளால் ரசிக்க முடியும். அஸ் எ கிட்டாரிஸ்ட்டு எனக்கு வந்து அந்த சாங்குடைய ஃபீல் தெரியும். ஏன்னா நான் வந்து என்னடா இப்படி பண்ணுறான்னு யோசிச்ச சாங்ஸ்லாம் இருக்குது. ப்ளூஸுங்கிற கான்செப்டே வந்து சானா கொஞ்ச நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ திருப்பி அந்த குட்டையில் ஊறின மட்டை மாதிரி திருப்பி வந்துட்டு இதுலேயே போய் விழுந்துட்டார். ப்ளூஸை வந்துட்டு தவிர்த்துட்டார், ஏதாவது ரேரான சாங்கில் போடுறாரு. ஸோ இந்த சாங் எனக்கு பிடிக்குது அப்படிங்கிறதையும் தாண்டி வந்துட்டு இந்த சாங் வந்து லிரிக்கோட நீங்கள் ஒரு சாங் கேட்டிங்கன்னா உங்களோட எமோஷனலாக கனெக்ட் ஆக தான் போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த சாங்கு தான் வந்து என்னோட மியூசிக் இண்டஸ்ட்ரி அடுத்த 10 வருஷம் டிட்டர்மின் பண்ண போகுது அப்படின்னு வந்து நான் ஒரு சாங் கூட என்னால் வந்து காயின் பண்ண முடியல. இது கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் மாதிரி நீங்கள் சொல்லலாம். என்னடா இவ்வளோ சொல்கிற, கிரிட்டிக்ஸாக எவ்வளோ நல்ல சாங்ஸ் தான் வந்துருக்கும். நான் நல்ல சாங்ஸ் எதுவும் வரலன்னா சொல்ல வரல. ஆனால் நீங்கள் கேட்குற சாங்ஸை விட இன்னும் நல்ல சாங்ஸ் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் அதை யாரும் வந்து பயன்படுத்திக்கலங்கிறது என்னோட குற்றச்சாட்டு. வரதெல்லாமே நல்ல சாங் தான். ஆன் த ஸ்கேல் எல்லாமே சாங் வந்து 100% குட்னு வச்சா கூட, ஆனால் வி ஹேவ் த எபிலிட்டி டு கோ 150% அண்ட் பியாண்ட். ஸோ அந்த கான்செப்டில் வந்து நம்ம வந்து இசையை வந்து அணுகி ஆகணும், மியூசிக் இண்டஸ்ட்ரியை அணுகி ஆகணும். உங்களுடைய இந்த டைப் ஆஃப் பர்செப்ஷன் வந்து நான் வந்து ஓப்பன் அப் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு காரணம் வந்துட்டு, நாளைக்கு நீங்கள் ஒரு சாங் கேட்கும்போது அந்த சாங்குடைய வேல்யூ வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த சாங் வந்து அந்த மியூசிக் டைரக்டர்ஸும் அந்த மியூசிஷியன்ஸும் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அக்னாலேஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம அதை பற்றி புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணணும். அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து தேவை கிடையாது. நான் மியூசிக் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் பண்ணித்தான். இல்லை நான் என்ஜாய் மட்டும் பண்ணால் போதுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஆன் த ஹோல் நீங்கள் வந்து இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு இன்னும் அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு வந்துட்டு அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி இதாக கொண்டு போகணும்னா கிடையாது. இன்னும் போக நீங்கள் வந்து இறைச்சலாக கேட்க போகிறீங்க. பல இண்டிஜினியஸான இசைக்கருவிகள் வந்து நீங்கள் இழக்க போகிறோம் நம்ம. ஏன்னா அது தனியாக கேட்குறதுக்கே இந்த ஆச்சரியமாக ஆக இந்த சாங் இந்த இசை இந்த இதை நம்ம கேட்டதே கிடையாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து சில இதெல்லாம் வந்துடும். வயலினே அந்த லெவலுக்கு ஆகிட்டு இருக்கு. வயலின்ஸ்லாம் இப்போ வந்து ரொம்ப வந்துட்டு கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு போக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் மட்டும் சொல்ல ரிசர்ச் தான் சொல்லுது. நம்மளோட மியூசிக் வந்து இட்ஸ் பிகமிங் ஆஃபுல்னு தான் சொல்லுது. வந்து ரொம்ப வந்து சீலாகச்சு கொண்டாடுற அளவுக்கு மியூசிக் வந்து இன்னும் அடுத்த கட்டத்தில் நகரல, இன்னும் பின்னாடி தான் போயிட்டுருக்குங்கிறது தான் வந்துட்டு முக்கியமான பிரச்சனை. இங்கே இந்த கிளிசல் சவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ரஹ்மானுடைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபிகேஷன் சவுண்ட்ஸ் நிறையா சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு இந்த பின்னாடி வந்துட்டு இந்த ஒரு காற்று சவுண்டு வரதாகட்டும், இதெல்லாம் வந்து ரஹ்மான் வந்துட்டு as a pioneer was introducing that to
தமிழ் சினிமாவில் வந்து அந்த ஆம்ப் சவுண்டை வச்சே ஒரு பாட்டை வந்து நீங்கள் இப்போ புது வெள்ளைமலை சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சில்லிங் சவுண்ட்ஸை வந்து பின்னாடி ஆட் பண்ணி அந்த சாங் வந்து வேல்யூ ஆட் பண்ணாங்க. ஆனால் அதே ரகுமானால் இப்போ வந்து அந்த மாதிரியான சாங்ஸை கொடுக்க முடியல. ஏன்னா அது ஆல்ரெடி உருவானனால திருப்பி ரீக்ரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் ரகுமானால் பண்ண முடியல. அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு வந்து அவர் திரும்ப வந்துட்டு ஐ ஃபீல் லைக் ஈ காட்டன் டு அ லூப். இந்த மில்லியன் லூப்பில் வந்து மாட்டிக்கிட்டதுனால வந்துட்டு இந்த சாங் இவ்வளோ தான் போதுன்ற அளவுக்கு வந்துட்டாரு போடுது. பொட்டன்ஷியல் எக்ஸ்ப்ளோரேஷன் இப்போ வந்துட்டு திருவாசகத்தை வந்துட்டு இளையராஜா வந்துட்டு சிம்பனி பண்ணார்ல, அதெல்லாம் ஒரு மானுமெண்டல் எஃபெக்ட். அதை வந்துட்டு அது லைவ் சவுண்டில் கேட்டதுனால அதோட வேல்யூ ஜாஸ்தி. இது எல்லாருக்கும் பிடிக்குமாங்கிறது தெரியாது. ஆனால் அந்த சாங்கோட குவாலிட்டி, அந்த திருவாசோட குவாலிட்டி வந்து எலவேட் ஆச்சு அந்த லைவ் சிம்பனினால. ஸோ ரகுமான் நினச்சானா அந்த மாதிரி 100 சிம்பனி பண்ண முடியும். ஓகேங்களா? ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் கரண்ட் ட்ரெண்ட். இப்போ இருக்கிற மியூசிக் மிக்சர்ஸை பற்றி நான் பேச விரும்பல. ஏன்னா இன்னும் அனிருத்லாம் இப்போ புதுசாக வந்து இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவரோட மியூசிக் இன்னும் அனிருத்தோடைய மியூசிக் கிரியேஷனை வந்து நான் அக்னாலேஜ் பண்ணுற அளவுக்கு அவர் கிரியேட் மியூசிக் எதுவும் பண்ணல. அவர் மிக்ஸ் பண்ணுறாருங்கிறனால வந்துட்டு ஐ எம் நாட் இன்டு இட். சானாவுடைய ப்ளூஸ் சார்ந்து உருவாக்கப்பட்ட இசைக்கருவிகள், இசை கம்போஷன்ஸ் வந்து ஐ கம்ப்ளீட்லி என்ஜாய் வித் இட். ஆனால் அதுதான் வந்து சானா வந்து ஒரு சிம்பனி ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வந்து எக்யூப்டானு கேட்டிங்கன்னா தெரியாது. ஸோ சிம்பனி ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் எக்யூப்டானு தெரியாது. யுவன் சங்கர் ராஜாவுடைய ஆஸ்தான இசை இப்போ இது தீபாவளியில் இருக்கிற போகாதே சாங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் ஹாஸ் ஹை கேப்பபிலிட்டி டு கோ இன் டு நெக்ஸ்ட் லெவல். அது இன்னும் அட்டகாசமான லெவலுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் அது எக்ஸ்ட்ராக்ட் செய்யப்பட்டதுக்கு காரணம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே இந்த என்ன சொல்கிறது, எனக்கு வந்து சிம்பிளான ஒரு டோனில் வந்துட்டு பண்ணுறதுக்கு எனக்கு இந்த மாதிரி கருவிகள் போதும் அப்படின்னு நினச்சி பண்ணுறது ஒரு பிரச்சனை. லைவ் ரெக்கார்டிங்கை வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் மியூசிக் டைரக்டர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பண்ணாங்கன்னா இட் வில் கிவ் தம் லாட் ஆஃப் டைம் இருக்குது. டைம் எலமெண்ட்டுக்காக நாங்கள் ஓடுறதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. இப்போ எள்ளுவைய பூக்களை பாட்டு வந்து ஹிட் ஆனதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கே வந்து வோக்கலை பேஸ் பண்ணி உருவான ஒரு சாங். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு சஸ்டெயின் லெவலாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு புதுசாக ஒரு இசைக்கருவியை கொண்டு வந்து ஆட் பண்ணி அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு வந்து இன்னும் உருவாக்கப்படலைங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இதுதான் வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு இன்னும் வந்து ஸ்டாக்னேட் பண்ண போகுது. இதுதான் தொடர போகுதுன்னா வந்துட்டு பெரிய பிரச்சனை தான். போக நீங்கள் பலவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து இழந்துருவோம், நம்ம கேட்க முடியாது. ஸோ இதெல்லாம் காரணத்தில் வச்சுக்கிட்டு மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து சானாவோடைய பாட்டு எந்த பாட்டு போட்டாலும் ரசிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, ரகுமான் எந்த பாட்டு ரசிக்கிறதுக்கு ஆட்கள் தெரிஞ்சு போட்டு அதை வந்து அவங்க அந்த லிபர்ட்டி யூஸ் பண்ணி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து தரலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ரகுமானுடைய பெஸ்ட்டு கம்போசன்ஸ்லேயே எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண டு த கோர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராவண் படத்தில் வந்துட்டு அது எந்த சாங் வருமே, நானே வருவேன் சாங் பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் முழுக்க வந்துட்டு அந்த ஒரு டர்க்கிஷ் பேஸ்டு ஒரு மெலோடி டோனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி போட்டிருப்பார். நானே வருவேன் சாங் கிளைமேக்ஸில் வருது. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் அதை கேட்கறது. அது வந்து புதுசு, இங்கே கேட்கறதுக்கு புதுசு அது அந்த டோன். அந்த மாதிரி டோன் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து நம்ம ரசிக்காம தான் விட்டுருவாங்க, நிறைய பேர் பிடிக்காது. ஆனால் அது நீங்கள் புகுத்த தான் நீங்கள் 10 பாட்டை வந்து இறைச்சல் பாட்டை கொடுத்தாலும் ஒரு பாட்டு இந்த மாதிரி பாட்டு நீங்கள் கொடுக்க வந்துட்டு அந்த மியூசிக்கோட எசன்ஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது நீங்கள் 100 பேர் கேட்குற ஒரு பாட்டை கொடுத்துட்டு இண்டஸ்ட்ரியை வந்து வளர்க்குறதுக்கான ஒரு பாட்டை வந்து நீங்கள் கொடுக்க தப்பு கிடையாது 5 பாட்டில். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி நிறையா வந்து சாங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா இட் வில் பி அ குட் கான்டென்ட் ஃபார் மியூசிக் இண்டஸ்ட்ரி. அடுத்த கட்டத்தை நகர்த்தும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. வேறு நாட்டில் இருக்கிற எவ்வளவோ இசைகள்லாம் இருக்குங்க, அதெல்லாம் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாங்க, தப்பு கிடையாது. பற இசையை வந்து வாயை பறந்துட்டு பார்க்கணும். நம்மளோட இசை அது ஓன் பிளட்லேருந்து வர இசையை வந்துட்டு ரொம்ப நாளைக்கு எப்போ கேட்டோன்னே குதிச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு, ஏன்னா அவ்வளோ நாளைக்கு அதை மறைச்சி வச்சுருக்காங்க வெளியில் வந்து விடாமல். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அதையே இப்போ தான் பசிக்கிற அளவுக்கு இந்த ஜென்ரேஷன் வந்திருக்கீங்க. இன்னும் வந்துட்டு நம்மளுடைய பயன்படுத்தப்பட்ட முக்கால்வாசியான இசைகளில் கொண்டு வந்து நீங்கள் வந்து எடுத்து போட்டால் எப்போ என்ன ஆகுது, அதுக்கப்புறமேட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து பக்கத்து கல்ச்சரில் இருக்கிற மியூசிக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதெல்லாம் கேட்குறதுக்கு இனி எவ்வளோ வருஷம் ஆக போகுது. ஸோ இது ஃபாஸ்ட் ரேபிட் ஃபேஸ் நடந்தாகணும். ஸோ நீங்கள் கேட்குற எல்லா சாங்கும் வந்து நல்ல சாங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அது உங்களுக்கு பிடிச்ச சாங், அது ஞாபகம் வச்சுக்கிங்க, அவ்வளோதான். ஸோ ஆன் திஸ் நோட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட் மியூசிக் ஹேஸ் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். இட் இஸ் டையிங் லிரிக்கலி, மியூசிக்கலி, அப்புறமேட்டுக்கு க்ரியேட்டிவிட்டி வைஸும் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ க்ரியேட்டிவிட்டி இல்லாமல் போயிடுச்சு. ஒரு லைவான இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வச்சு வாசிக்க விட்டேன்னா நீங்கள் வந்து ஒன்று மயக்கிடலான்னா நீங்கள் மெனிப்புலேட் ஆகிற, ஓகேங்களா இல்லையா? நீங்கள் ஈஸியாக மெனிப்புலேட் ஆகிறீங்க. ஸோ அந்த மெனிப்புலேஷனை வச்சு வந்துட்டு இந்த பாட்டு நல்ல பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஸோ இது அப்புறம் மேல் எக்ஸ்போஜர் எஃபெக்ட் வந்து திரும்ப ஒரே பாட்டை கேட்டு அந்த பாட்டை எனக்கு பிடிச்சி போச்சு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு சும்மா ஸ்லோ பாய்ஸுங்கிற கான்செப்டே ஒத்துக்க மாட்டேன் நான்.
ஒரு பாட்டு உங்களுக்கு இசையை பொறுத்தவரையும் உங்களுக்கு பாட்டு முதல்லே பிடிச்சிரும். இட் கனெக்ட்ஸ் வித் யூ. மியூசிக் வில் கனெக்ட் வித் யூ இமீடியட்லி. அதுதான் சாங் உங்களுக்கான சாங். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை கேட்குறீங்க பிடிக்காது, 2 தடவை கேட்குறீங்க, 3 தடவை கேட்குறீங்க கேட்டு பிடிச்சதுன்னா இட்ஸ் நாட் யுவர் சாங் டு பி ஆனஸ்ட் வித் யூ. போக வந்துட்டு உங்களை நீங்கள் வந்து மெனிப்புலேட் ஆகிறதுக்கான ஒரு காரணம் தான். ஸோ ஆன் திஸ் நோட் ஐ எம் எண்டிங் திஸ் பாட்காஸ்ட். ஸோ இசையை வந்து கொண்டாடுங்க. அதே சமயத்தில் வந்து இசையை வந்து வளர்க்குறதுக்கான ஸ்பேஸை வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு வச்சுக்கிங்க. நடக்கிறதோட எதிர்பார்ப்பு கொண்டு வச்சுக்கிங்க. ஸோ அதோட நான் வந்து இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கிறேன். அண்ட் ஐ வில் see you all in the next podcast. See you. Ta-da.